Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபிங்க. அதே சமயம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துர்க்கேன். அது மேல் பாகத்தை கீழே நம்ம வெட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெட்டியாச்சு. இதில் ஒரு மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிட்டு உள்ளே சேர்த்து வேக வச்சோம்னா சீக்கிரமாக வாழைக்காய் வெந்துடும். அதுக்காக தான் நான் இது தோல் சேர்த்து தோலோடு தான் பண்ண போகிறேன். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வாழைக்காய் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட உப்பு அந்த மாதிரி எந்த பொருளுமே போட்டு நம்ம சேர்த்து வேக வைக்க தேவையில்லை. உப்பு சேர்த்தோம்னா வாழைக்காயில் சலசலப்பு வந்துடும். அதனால் உப்பு சேர்க்காமே நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ வாழைக்காய் நல்லா சூடாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வச்சுட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். நான் தோல் சேர்த்து தான் பண்ண போகிறேன். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு தோல் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தோலை நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கட் பண்ணியாச்சு. இந்தளவுக்கு கட் பண்ணால் போதும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த வாழைக்காய் கூட சேர்த்து சாப்பிடும்போது. பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இதில் 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். அது உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு இந்த வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த கரண்டியை வச்சு நல்லா உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக கொத்த முடியுமோ அந்தளவுக்கு இப்படி நைட்டாக கொத்தி விடுங்க. இந்த வாழைக்காயெல்லாம் அப்படியே நல்லா கொஞ்சம் நைஸாகிடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா இதை கொத்தி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நைஸாகிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். நல்லா இதில் அந்த வாழைக்காய் கரண்டியில் நல்லா கொத்தி விடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான வாழைக்காய் பொடிமாஸ் ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.